அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பு இதுவரை 129 வாரங்கள் நாட்கள் நடத்தப்பட்டிருக்குது. சின்ன இடைவெளிக்கு பிறகு 130வது நாளில் நம்ம பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடத்திற்கு செல்வதற்கு முன்னால் இதற்கு முன் நடத்திய அந்த பாடச் சுருக்கத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துவிட்டு இன்றைய பாடத்திற்கு சென்றால் அது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். முதலாவதாக, இந்த அனைவரும் ஆலிம்களாகலாம் என்கிற ஒரு தலைப்பில் முதலில் மொழியை பற்றி, அரபி மொழியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் குர்ஆன் ஹதீஸ்களை மற்ற ஆய்வுகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அரபு மொழி சம்பந்தமான பாடத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொண்டு அந்த அரபு மொழியுடைய எழுத்துக்களுடைய இலக்கணத்தை, உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துடைய பெயர்கள், அதனுடைய உச்சரிப்புகளை துவக்கமாக உங்களுக்கு நடத்தினோம். அதன் பிறகு சொற்களை, அரபு மொழி சொற்கள், இந்த சொற்களை வைத்துத்தான் வாக்கியங்களை, வாசகங்களை உருவாக்க முடியும். அப்போ சொற்களை பற்றிய பாடத்தை எடுத்துக்கொண்டு எல்லா மொழிகளிலேயும் 3 விதமான சொற்கள் இருப்பது போல அரபு மொழியிலும் இருக்கின்றன. அது என்ன 3 சொற்கள் என்றால், ஒன்று பெயர் சொல்லு, இரண்டாவது இடை சொல்லு, மூன்றாவது வினை சொல். இந்த 3 வகையான சொற்கள்லையும் ஒவ்வொரு சொற்களை குறித்த சட்டங்களை நம்ம தனித்தனியாக அறிந்து கொண்டு அதன் பிறகு அந்த சொற்களை கோர்த்து எப்படி வாக்கியங்களை உருவாக்குவது, அல்லது உருவாக்கிய வாக்கியங்களை எப்படி வாசித்து பொருள் கொள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சொற்கள் பாடத்தை முதலில் எடுத்துக்கொண்டோம். அந்த சொற்களில் முதலாவதாக நம்ம வினை சொல்ல எடுத்துக்கொண்டோம். பெயர் சொல், இடைச்சொல்லை நம்ம நிறுத்தி வைத்துவிட்டு முதலாக நம்ம வினை சொல்லை எடுத்துக்கொள்வோம் என்று அதை முதல் பாடமாக நம்ம எடுத்தோம். வினை சொல்ல முதல்ல எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், வினை சொற்கள் ஒரு வினை சொல் ஏராளமான வடிவங்களை எடுக்கும். ஒரே ஒரு வினை சொல் தான் வேர் சொல்லாக இருக்கும். அந்த ஒரு வேர் சொல்லில் இருந்து ஏராளமான வடிவங்களில் சொற்கள் பிறந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த வினை சொல் பாடத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் ஒரு சொல் என்னென்ன மாதிரியெல்லாம் மாறும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்ன மாதிரியெல்லாம் மாறும் என்று சொன்னால், அந்த வினை சொற்களை பொறுத்த வரைக்கும் 3 எழுத்தில் உள்ள வினை சொற்கள் இருக்கின்றன. சில சொற்கள் 4 எழுத்து உடையவதாக இருக்கின்றன. சில வினை சொற்கள் 5 எழுத்து உள்ளதாக இருக்கின்றன. சில வினை சொற்கள் 6 எழுத்து உடையதாக இருக்கின்றன என்று இந்த 4 வகையான வினை சொற்கள் இருக்கின்றன என்று வைத்து அந்த வினை சொல்லுடைய வகை என்னென்ன வடிவத்தில் இருக்கும். 3 எழுத்து சொல் என்பது ஃபஅல, ஃபஇல, ஃபவுல என்கிற வடிவத்தில் இருக்கும். சில சொற்கள் ஃபஅல என்று, நசர என்று இருக்கும். சில சொற்கள் ஃபஇல, அலிம என்று இருக்கும். சில சொற்கள் ஃபவுல, ஹசுன என்று இருக்கும். இந்த 3 வடிவத்தில் இருக்கு. 3 எழுத்து சொல்லு. 4 எழுத்து சொல்லை பொறுத்த வரைக்கும் அந்த 3 எழுத்து சொல்லையே 4 எழுத்தாக மாற்றுவார்கள். எப்படி மாற்றுவார்கள்னா, அஃஅல, ஃபஅல, ஃபஅல, இதில் ஒரு அலிஃபை சேர்த்து ஃபஅல என்பதை அஃஅலன்னு மாற்றுவாங்க. நசர என்பதை அன்சரன்னு மாற்றுவாங்க. ஹசன, ஹசுன என்பதை அஹசனன்னு மாற்றுவாங்க. இப்படி 4 எழுத்தாக மாற்றுவாங்க. அதே மாதிரி ஃபஅலன்னு மாற்றுவாங்க. அல்லம, சல்லம, இப்படி மாற்றுவார்கள். அதே மாதிரி ஃபஅல என்று காத்தல, ஜாஹத, இப்படி மாற்றுவார்கள். இது ஒரு 3 எழுத்து, 3 வகை இருக்குது. அஃஅல, ஃபஅல, ஃபஅல. அதே மாதிரி 3 எழுத்து சொற்களை 5 எழுத்து சொல்லாக மாற்றுவார்கள். அதில் ஒரு 5 வடிவம் இருக்கிறது. தஃஅல, தஃஅல, இஃப்தால, இன்ஃபால, இஃபஅல்ல. இந்த 5 வடிவங்களில் என்ன செய்வாங்க, 3 எழுத்து சொல்ல 5ஆக மாற்றுவாங்க. அதே மாதிரி 3 எழுத்து சொல்ல 6 எழுத்து சொல்லாகவும் மாற்றுவார்கள். அது இஸ்தஃபா, இஸ்தஃபால ஒன்று, இஃபஅல ஒன்று, இஃபஅல்ல, இஃபஅவ்வல ஒன்று, இஃபஆல்ல ஒன்று, இப்படியா ஒரு 4 இருக்குது. ஆக இதில் ஒரு 12, அதில் ஒரு 3, 15 வகையில் தான்
இந்த வினைச்சொற்களுடைய வடிவம் இருக்கும். இது மூன்றெழுத்து சொற்களுடைய வடிவம். மூன்றெழுத்து சொல்லையே 4ஆக மாற்றுறது, மூன்றெழுத்து சொல்லையே 5ஆக மாற்றுறது, மூன்றெழுத்து சொல்லையே 6ஆக மாற்றுறது. இதுபோக 4 எழுத்து சொற்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அது ஃபஅல, தஹரஜ, ஜல்பப, இப்படி ஒரு வடிவம் தான் இருக்கிறது. இந்த 4 எழுத்து சொல்லை வந்து என்ன செய்வாங்கன்னா அது 5 எழுத்தாக மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்கன்னா ஃபஅல தஃபஅல, ஜல்ஜல தஸல்ஜல, இப்படி மாற்றுவார்கள். அதுக்கப்புறம் அதையே வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ 6 எழுத்தாகவும் மாற்றுவார்கள். எப்படி மாற்றுவார்கள்னு கேட்டால் இஃப்அல்லல, இஃப்அல்லல என்றால் அந்த ஒரு லாமையும் நூனையும் சேர்த்து அலிஃபையும் நூனையும் சேர்த்து அப்படி மாற்றிக்கொள்வார்கள். இந்த ஒரு விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதற்கு பிறகு இந்த ஒவ்வொரு 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து ஒவ்வொரு சொல்லுமே அதில் பல வடிவத்தை நம்ம எடுக்க வேண்டி இருக்கிறது. உதாரணமாக அடித்தான்னா அடித்தான்ங்கிறது என்ன எதை குறிக்கும்? கடந்த காலத்தை குறிக்கும். அதே அடித்தான் என்பதை வருங்காலத்துக்கு சொல்வதாக இருந்தால் அடிப்பான் என்று சொல்ல வேண்டும். அதையே வந்து நிகழ்காலத்துக்கு சொல்வதாக இருந்தால் அடிக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அதையே ஒரு கட்டளையாக சொல்வதாக இருந்தால் அடி என்று சொல்ல வேண்டும். அதையே ஒரு தடையாக போடுவதாக இருந்தால் அடிக்காதே. இப்படியெல்லாம் என்ன இருக்குது, ஒரு சொல்ல வந்து பல வடிவங்களில் மாற்ற வேண்டி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த 3 எழுத்து சொற்கள், 4 எழுத்து சொற்கள், 5 எழுத்து ஒவ்வொரு வகையும் அதுக்கு சென்ற கால வினைன்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கு வருங்கால வினைன்னு ஒன்று இருக்கிறது, அதுக்கு ஏவல் வினைன்னு ஒன்று இருக்கிறது, விளக்கல் வினைன்னு இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி வரும். 3 எழுத்து சொல்லுக்கு வருங்காலம் எப்படி வரும், 4 எழுத்துக்கு எப்படி வரும் என்று அந்த வகையை பூரா நம்ம நினைஞ்சோம் அது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து ஒரு ஆளுக்கு சொல்கிறது அடிப்பான்ங்கிறது ஒரு ஆளுக்கு உள்ளது, அடிப்பார்கள்ங்கிறது பல ஆளுக்கு உள்ளது. அடிப்பான் என்பது ஆம்பளைக்கு உள்ளது, அடிப்பாள் என்பது பெண்ணுக்கு உரியது. இப்படி அந்த சொற்களில் வந்து ஆண்பால் பெண்பால் என்று இருக்கிறது. அதே மாதிரி ஒருமை இருமை பன்மை என்று இருக்கிறது. அதே மாதிரி வந்து முன்னிலையாக பேசுகிறது, படற்கையாக பேசுகிறது, தன்னிலையாக பேசுகிறது. அடித்தான் என்பது வந்து படற்கையாக இருக்கிறது, அடித்தாய் முன்னிலையாக இருக்கிறது, அடித்தேன் தன்னிலையாக இருக்கிறது. இப்படியான ஒரு வடிவங்கள்லையும் அந்த ஒரு மாற்றம் இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் இதிலே வந்து செய்வினை செய்யப்பாட்டுவினை. அடித்தான் அடிக்கப்பட்டான், அடிப்பான் அடிக்கப்படுவான், அடிக்கிறான் அடிக்கப்படுகிறான் என்று அதில் வந்து மாரூஃப் மஜ்ஹூல் என்று செய்வினை செய்யப்பாட்டு வினை என்று இருக்கிறது. அது ஒவ்வொரு 3 எழுத்து சொல்லு எப்படி செய்யப்பாட்டு வினையாக வரும், 4 எழுத்து சொல்லுக்கு எப்படி செய்யப்பாட்டு வினை வரும், 5 எழுத்து சொல்லுக்கு எப்படி செய்யப்பாட்டு வினை வரும், 6 எழுத்துக்கு எப்படி வரும், அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் செய்வினை செய்யப்பாட்டு வினை வர்ற மாதிரி உடன்பாடு எதிர்மறை முசுபத்து மன்ஃபி என்கிற ஒரு வகை வரும். ஒரு காரியத்தை செஞ்சான்னு சொன்னால் அது வந்து முசுபத்து உடன்பாடு, செய்யவில்லை என்று சொன்னால் அது எதிர்மறை மன்ஃபி. அடித்தான் அடிக்கவில்லை, அடிப்பான் அடிக்க மாட்டான். இதுகளெல்லாம் என்னது, ஒன்று உடன்பாடு ஒன்று எதிர்மறை. இந்த பாடங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு கேட்டால் அந்த ஏவல் வினை எப்படி இருக்கிறது, விளக்கல் வினை எப்படி இருக்கிறது, 3 எழுத்துக்கு எப்படி வரும், 4 எழுத்துக்கு எப்படி வரும்ன்ற ஒவ்வொரு வகைக்கும் அந்த சட்டங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வினை சொல்லில் இருந்து பெயர் சொற்களையும் உருவாக்குவாங்க. ஒரு வினையை சொல்லு தான் அந்த வினை சொல்லில் இருந்த சில பெயர் சொற்களை உருவாக்குவாங்க. மஸ்தர் அடித்தான் அடித்தல், கற்றான் கற்றல் அப்படின்னு அந்த மஸ்தர் இருக்கு இல்லையா, அது எப்படி உண்டாக்குறது, 3 எழுத்துக்கு எப்படி மஸ்தர் வரும், 4, 5, 6 எழுத்துக்கு எப்படி மஸ்தர் வரும்ங்கிற ஒரு சட்டங்களையும் உங்களுக்கு தெளிவாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு செயலை செஞ்சான் என்று சொன்னால் வினை சொல்ல குறிக்கிறது, செய்தவன் என்பது ஆளை குறிக்கிறது. கொலை செய்தான் கொலையாளி. இந்த கொலையாளிங்கிறது எதிலிருந்து தான் வரும், கொலை செஞ்சான்ங்கிற அந்த வினை சொல்லில் இருந்து தான் இது கூட உருவாக்கப்படும். அது எப்படி அரபில் உருவாக்குறது, கத்தலை கொலை செஞ்சான், காத்திலுன் கொலையாளி, குலகாரன் கொலை செஞ்சவன். இதுக்கு பேர் இஸ்முல் ஃபாயில். 3 எழுத்துக்கு எப்படி இஸ்முல் ஃபாயில், 4, 5, 6 எழுத்துக்கு எப்படி இஸ்முல் ஃபாயில், அந்த சட்டங்களையும் நாம் விரிவாக உங்களுக்கு பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து இஸ்முல் மஃபூலுங்கிற மஃபூல் என்று சொன்னால் ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்கிறான், ஒருத்தன் மீது அந்த காரியம் செய்யப்படுகிறது. அடிக்கிறான் அடிக்கப்படுகிறான்றதில் அந்த அடிக்கப்பட்டவனுக்கு பேர் சொல்லணும்ல, அடிக்கப்பட்டவன் என்ற ஒரு சொல்ல தமிழில் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாதிரி அரபில் எப்படி சொல்கிறது, லரபன்னு அடித்தான், லாரிமுன் அடித்தவன்,
மல்ரூபுன் அடி வாங்கினவன், அடிபட்டவன், அடிக்கப்பட்டவன். இது வந்து இஸ்முல் மஃபூலும்பாங்க. அப்போ 3 எழுத்துக்கு எப்படி இஸ்முல் மஃபூலு, 4 எழுத்துக்கு எப்படி இஸ்முல் மஃபூலு, 5, 6 எழுத்துக்கு இஸ்முல் மஃபூலு, இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இது வரைக்கும் படித்த பாடங்களில். அதுக்கப்புறம் வந்து ஒரு வினை சொல்லில் இருந்த அந்த வினை நிகழ்ந்த நேரம், இடம், அதை குறிப்பதற்கு தனியாக ஒரு சொல்லமைப்பு வைத்திருக்கிறார்கள். அது வந்து இஸ்முல் ஜமான், இஸ்முல் மகான். காலத்தை குறிக்கிறது, இடத்தை குறிக்கிறது, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த வடிவம். அது உதாரணமாக வந்து தபகண்டா சமைத்தான், மத்துபகுன் சமைக்கும் இடம் அல்லது சமைக்கும் நேரம். இதுக்கு சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது ஒரு சொல் அமைப்பை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. 3 எழுத்துக்கு. 4, 5 எழுத்துக்கு வந்து வேறு மாதிரி மஸ்தரோட என்ன செய்வாங்க, அதை சேர்த்துக்கிடுவாங்க. அது உங்களுக்கு நடத்தியாச்சு இஸ்மு ஜமான் மக்கான். அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு கருவி இருக்குன்னு பாருங்கள். அந்த வினை சொல்லில் இருந்து அந்த வினையை செய்வதற்குரிய கருவியும் என்ன செய்வாங்க, அந்த சொல்லையும் அரபியில் உருவாக்குவாங்க. கத்தரித்தான், கத்தரிக்கிற கருவி. அது வந்து அந்த கத்தரித்தான்ங்கிற சொல்லில் இருந்து அது என்ன செஞ்சிடும், உண்டாயிரும். அதுக்கு பேர் இஸ்முல் ஆலத்து, மிஃபாலுன், மிஃபாலுன் அப்படின்னு, மிஸ்பகுன், மிஸ்பாகுன் இப்படி சொல்கிறது வந்து இஸ்முல் ஆலத்துங்கிற ஒரு பாடத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இஸ்மு தஃலீல், இஸ்மு தஃலீல் என்று சொன்னால் அந்த கம்பேர் பண்ணி சொல்வது. இவன் அவனை விட அழகன், இவன் வந்து அவனை விட உதவி செய்கிறவன், இவன் அவனை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லி இன்னொருவனோடு கம்பேர் பண்ணி ஒருவனுக்கு சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய சொல் அமைப்புக்கு பேர் இஸ்மு தஃலீல் என்று சொல்வார்கள். இது வந்து அஃஅலு என்கிற ஒரு வடிவத்தில் இருக்கணும். இப்போ நசரன்னா உதவி செஞ்சான், அன்சரு அதிகம் உதவி செய்கிறவன், அக்பரு அதிகம் பெரியவன், அஹ்சனு அதிகம் ரொம்ப அழகானவன், இப்படின்ற ஒரு வடிவத்தில் இருப்பாங்க. இதுக்கு பேர் இஸ்மு தஃலீல். இது 3 எழுத்து சொல்ல தான் என்ன செய்யும் வரும். இதையும் நம்ம நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சூப்பர்லேட்டிவிட்டிக்கு 2 முபாலகா, ரொம்ப உச்சகட்டமாக முபாலகா சொல்வதற்குரிய சில வசனங்கள் இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது. அதுவும் என்ன, கஃபரண்டா மன்னித்தான், காஃபிர்னா மன்னிக்கிறவன், கஃபாருன் ரொம்ப 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 மன்னிக்கிறவன் அப்படிங்கிற ஃபஆலுன். இந்த மாதிரி உள்ள வடிவங்கள் என்னென்னலாம் இருக்குது அதையும் உங்களுக்கு வந்து நடத்தியிருக்கிறோம். எல்லா பாடங்களாகவும் அனுப்பியும் இருக்கிறோம். அது அது முபாலகா அது மாதிரி இருக்குது. இது போக வந்து அந்த வேற்றுமை உறுப்புகள் இருக்கு இல்லையா, வேற்றுமை உறுப்புகள் வந்து எந்தெந்த சொல்லில் என்னென்ன மாதிரி வேற்றுமை வரும். அதாவது நம்ம அவன்கிற சொல் இருக்குது, அந்த சொல்லை என்ன செய்கிறோம், சில இடத்துல அவனைன்னு சொல்லுவோம், சில இடங்களில் அவனுக்கு என்று சொல்லுவோம், சில இடங்களில் அவனிடம் என்று சொல்லுவோம், சில இடங்களில் அவனிலிருந்து, அவனிலே, இப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு பெயர் சொல்லோட அதோட இறுதியில் செய்கிற மாற்றம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இது அரபியில் வந்து இது ஏராப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அரபு மொழியில் ஒரு சொல் வந்து 3 விதமாக மாறி வரும். சில இடத்துல ஜெய்துங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெய்துன் என்று வாசிக்கிற இடம் சில இடம் இருக்கிறது, ஜெய்தன் என்று வாசிக்கிற இடம் சிலது இருக்கிறது, ஜெய்தின் என்று வாசிக்கிற இடம் சிலது இருக்கிறது. இதுதான் வேற்றுமைங்க. இது ஏராப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்துல ரஃபோ பண்ணி படிக்கணும், எந்த இடத்துல நசவு படிக்கணும், எந்த இடத்துல ஜர்ரு படிக்கணுங்கிறது பிறகு நம்ம சட்டமாக படிக்க இருக்கிறோம். ஆனால் ரஃபோ செய்யும்போது என்ன வடிவத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். வேற்றுமை உறுப்புகள் வந்து ஒருமையாக இருந்தால் ஜெய்துன் என்று வரும், நசபு வந்து ஜெய்தன் என்று வரும், அது வந்து ஜெய்தின் என்று வரும். இதுவே பிறமொழி சொல்லாக இருந்தால் அதில் வந்து என்ன வராதுன்னா துன் தன் தின் அப்படி வராது, 2 தான் வரும். இப்ராஹீமும் இப்ராஹீம, அவ்வளவுதான். ரஃபு செய்யும்போது ரஃபு வேற்றுமை கொடுக்கும் பொழுது இப்ராஹீமும், நசபு ஜர்ரு கொடுக்கும் பொழுது இப்ராஹீம, இப்ராஹீமி என்று வராது. இதை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருமையாக இருக்குது. இருமையில் வந்து எப்படி வரும் என்று கேட்டால் வேற்றுமை வந்து 2 வேற்றுமை தான் வரும். அதாவது ஜெய்தானி ஜெய்தைனி, 2 ஜெய்து என்றால் ஜெய்தானி. அதை நசபு செய்கிற இடமாக இருந்தால் ஜெய்தைனி, ஜர்ரு செய்கிற இடமாக இருந்தாலும் ஜெய்தைனி. அது இருமையில் எப்படி வேற்றுமை வரும் அந்த பாடத்தை பார்த்தோம். ஆண்பால் பன்மை வாவுனூன் உள்ள பன்மையாக இருந்தால் அதில் 2 வேற்றுமை தான், ஆலிமூன ஆலிமீன. ஆலிமூனங்கிறது ரஃபு செய்கிறது, நசபு ஜர்ரு செய்யும் பொழுது ஆலிமீன. இதெல்லாம் உங்களுக்கு பாடமும் நடத்தி படங்களாகவும் அனுப்பி PDF ஃபைலாக உங்களுக்கு அனுப்பின விஷயங்கள் தான்.
அந்த ஞாபகப்படுத்திட்டு வந்தால் உங்களுக்கு தொடர்ச்சி நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் அதை வந்து நினைவுபடுத்தி சொல்கிறோம். அதே மாதிரி வந்து அலிஃபு தேயை கொண்டு ஒரு பன்மை வச்சுட்டு வைங்க, அதுக்கு 2 வேற்றுமை தான் வரும். முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தன் வராது. ரஃபு செய்யும்போது முஸ்லிமாத்துன், அது அலிஃபையும் தேயையும் வச்சு பன்மையாக்குறது, பெண்பால் பன்மையாக்குறது. அந்த மாதிரி சொற்களாக இருந்தால் அது எப்படி வரும் இப்படிங்கிற ஒரு புறத்தை உங்களுக்கு நினைஞ்சிட்டோம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இலாபத்து, ஒரு சொல்லை வந்து இன்னொரு சொல்லோடு இணைக்கிறது இருக்கு இல்லையா? எந்த அடிப்படையில் இணைக்கிறது? என்னுடைய அவனுடைய இந்த உடைய என்கிற ஒரு மீனிங்காக இணைக்கிறதுக்கு பேர் இலாபத்து என்று சொல்வார்கள். அது எப்படி 2 சொல்லை கோர்க்கிறது என்றால், முதல் சொல்ல வந்து தன்வீன் வரக்கூடாது, 2வது சொல்லுக்கு ஜர்ரு வரணும். இந்த ஒரு சட்டத்தை எல்லாம் இலாபத்து சட்டத்தை உங்களுக்கு அதுக்கடுத்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வினை சொற்களில் வந்து வருங்கால வினை சொல்ல இறுதியில் வந்து சத்து வச்ச நூனை சேர்ப்பாங்க. எஃபாலுன்னா இல்லை எஃபாலன்ன, நிச்சயமாக செய்வான். இல்லை எஃபாலான்னி இல்லை எஃபாலுன்ன, இப்படி என்ன செய்வாங்க? இல்லை என்சுரன்ன இல்லை என்சுரான்னி. இப்போ இந்த மாதிரி ஒரு சத்து வைத்த நூனையும் சேர்ப்பார்கள், அல்லது சுக்கூன் வச்ச நூனையும் சேர்ப்பார்கள். சத்து வச்ச நூனை சேர்த்தார்கள்னு சொன்னால் அந்த 14லையுமே வரும். இல்லை எஃபாலன் இல்லை எஃபாலான் இல்லை எஃபாலுன்ன, இல்லை தஃபாலன் இல்லை எஃபாலான்னி தஃபாலான் இல்லை எஃபால் நான்னின்று அந்த 14க்கும் வரும். அதே நேரத்தில் வந்து சுக்கூன் வச்ச நூனை சேர்க்கிறதா இருந்தால் இருமையெல்லாம் அது வராது. ஏன்னா 2 சுக்கூன் வர்றதுனால இல்லை எஃபாலன் இல்லை எஃபாலான் வராது. இல்லை எஃபாலுன் ஒருமை பன்மை இப்படி தான் வந்துடும். இது உங்களுக்கு பாடம் போட்டு அணிஞ்சிட்டோம், அனுப்பிட்டோம். தாக்கீதுடைய நூன் என்று பார்த்துட்டோம். அதே மாதிரி அரபு மொழியில் வந்து 2 சுக்கூன் அடுத்தடுத்து வரக்கூடாது என்று பார்த்துருக்குறோம். 2 சுக்கூன் வர்றதா இருந்தால் அது ஒரு கண்டிஷன் படி என்ன செய்யலாம்? அது மத்துடைய வாவு அலிஃபிய அந்த மாதிரி நீட்டுற எழுத்துக்கு பிறகு வந்தால் அந்த இடத்துல மட்டும் 2 சுக்கூன் வரலாம், மீதி இடத்துல 2 சுக்கூன் வரக்கூடாது. அந்த ஒரு சட்டத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதற்கப்புறம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இது இப்போ நம்ம படித்தது பூராவுமே சஹீஹான எழுத்துக்கள், அதாவது பலவீனம் இல்லாத எழுத்துக்களை கொண்ட சொற்களுடைய சட்டம் இதெல்லாம். இது போக இந்த வாவு ஏங்கிறது வந்து பலவீனமான எழுத்து என்று அரபில் வைத்திருக்கிறார்கள். வினைச்சொல்லில் வந்து இந்த வாவு ஏ வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நசரா என்பது வந்து நூனில் நசரவில் உள்ள நூனு வந்து எல்லா நேரத்திலும் நூனாக தான் இருக்கும். நசரவில் உள்ள அந்த சாது வந்து அதை வருங்காலமாக்குனாலும் ஏவலாக்குனாலும் விளக்கில் என்னவோ ஆக்குனாலும் சரி தான் சாது சாதாக தான் இருக்கும். நசரவில் ரே வந்து ரேயாக தான் இருக்கும். ஏன்னா இவை வந்து சரியான எழுத்துக்கள். ஆனால் வாவியே இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லா நேரத்துலையும் வாவியே இருக்காது. ஒரு இடத்துல வாவாக இருக்கும், ஒரு இடத்துல அதுவே ஏயா மாறும், ஒரு இடத்துல அது அலிஃபா மாறும், ஒரு இடத்துல போயிடும், நீக்கப்பட்டு போயிடும். இப்படியான ஒரு மாற்றம் வர்றதுனால இது இல்லத்துடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இல்லத்துடைய சட்டத்தை நம்ம பார்த்துட்டோம். ஒரு வினை சொல்லுடைய முதல் எழுத்தில் இல்லத்து இருந்தால் எப்படி சட்டம், நடுவில் இல்லத்து இருந்தால் எப்படி சட்டம், கடைசியில் இருந்தால் எப்படி சட்டம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைஞ்சோம், அதை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த சிறுதாக்கி சொல்வது தஸ்கீர் என்கிற ஒரு பாடத்தையும் பார்த்தோம். தஸ்கீர்னு சொன்னால் ஒரு பொருளை வந்து கலம்டா பேனா, அதை வந்து சின்ன பேனா என்று சொல்வதாக இருந்தால் குலைமுன் ஃபுஐலுன் ரஜுலுன் ஒரு ஆண், ருஜைலுன் சின்ன ஒரு ஆண், இந்த மாதிரி சொல்கிறது வந்து தஸ்கீர். அது 3 எழுத்துக்கு எப்படி சொல்லுவாங்க, 4 எழுத்துக்கு எப்படி சொல்லுவாங்க, 5 6க்கு எப்படி சொல்லுவாங்க. இந்த பாடம் உங்களுக்கு நடத்தியிருக்கிறோம், அது வந்து உங்களுக்கு அனுப்பியும் இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரே எழுத்து அடுத்தடுத்து வந்தால் அது என்ன செய்வது? இப்போ ரதவில் ரேக்கு அப்புறம் அப்புறம் தாலு வருது, மராவும் தாலு வருது. ஃபரர ஃபேக்கு அப்புறம் ரே அப்புறம் ஒரு ரே, இப்படி ஒரு எழுத்து அடுத்தடுத்து வந்தால் அதனுடைய சட்டம் என்ன என்றால், சில இடங்களில் சத்து செய்யணும், சில இடங்களில் சத்து செய்யாமல் உடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சிட்டோம், அது அந்த சட்டத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டோம். இது போக வந்து இந்த 129 நாட்களில் நடத்திய பாடங்களில் அவங்களுக்கு அந்த அரபு மொழியுடைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து உடல் உறுப்புகளுடையது, அது மாதிரி குணநலன்களை பற்றியது, குடும்ப உறவை பற்றிய விஷயம், உயிரினங்களை பற்றிய விஷயங்கள் இதெல்லாம் நடத்திவிட்டு அதுக்கப்புறம் குர்ஆனுடைய சொற்களை எடுத்துக்கொண்டு அதை எடுத்து ஒன்றுக்கு அர்த்தம் இதுகளையெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சோம், இதை சில வாரங்களும் நடத்தி இருக்கிறோம். இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த வாரிசுரிமை சட்டம் அது வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி ஓரளவு மேக்சிமம் அது வந்து முடிச்சாச்சு. வாரிசுரிமை சட்டத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்படியான ஒரு இடையில தேவைப்படுற சட்டங்களை உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. இந்த 129 நாட்களில்
நடத்திய பாடத்தினுடைய சார அம்சம் தான் இது. இப்போ என்ன செய்கிறோன்னு கேட்டால் அடுத்த பாடத்துக்கு நம்ம போகிறோம். இந்த இவ்வளோ மனசில் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாடத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சொற்களில் வினைச்சொல் வகையை முடிச்சிட்டோம். வினைச்சொல் என்ன முடித்தோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வினை சொற்களில் அதாவது 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து அதெல்லாம் முடிச்சிட்டோம். வினைச்சொல்லிருந்து உருவாகிற பெயர் சொற்கள் இருக்குது, அதை முடிச்சிட்டோம். ஒன்று எத்தனை வடிவங்கள் எடுக்குது என்ற அனைத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம அறிந்து கொள்வது என்னென்னு கேட்டால் இடைச்சொற்களை எடுத்துக்கொள்ள போகிறோம். பெயர் சொற்கள் அப்புறம் எடுத்துக்கொள்வது என்னது, வினைச்சொல்லுக்கு அடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியது இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் என்று சொன்னால் இந்த சொற்களை வந்து தனியாக சொன்னால் மீனிங் வராது, தனியாக சொல்லவும் மாட்டாங்க. இந்த வினைச்சொற்களை இந்த இடைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பெயர் சொல்லில் என்ன செய்யும், ஒட்டிக்கிட்டு வரும். சில இடைச்சொற்கள் வந்து வினைச்சொல்லில் ஒட்டிக்கிட்டு வரும். இடைச்சொல் என்பது வந்து அந்த இடைச்சொல் எதில் வரேன், ஒரு பெயர் சொல்லை எடுத்துக்கிட்டு அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி சேர்ந்துக்கிறோம், அல்லது ஒரு வினை சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் முன்னாடியும் வரும். சில இடைச்சொற்கள் வந்து பெயர் சொல்லில் தான் வரும், சில இடைச்சொற்கள் வந்து வினை சொல்லில் தான் வரும். அப்போ அந்த மாதிரி இடைச்சொற்களுடைய எல்லா வகையும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் அப்போ நமது வாக்கியங்களை கோர்த்து வாசகங்களை உருவாக்குவதற்கு, சொற்களை கோர்த்து வாக்கியங்களை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சியாக அது அமைந்துவிடும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய இடைச்சொல் என்னன்னு கேட்டால் ஒரு 19 சொல் என்று சொல்வார்கள். 19 அதை 17 என்றும் சொல்வார்கள். ஏன் 17 19 நம்பர் வித்தியாசம் வருது என்றால் அந்த சொற்களை நான் பட்டியல் போடும்போது அது அதனுடைய காரணத்தை சொல்லிவிடுறேன். சில பேர் 19 என்று சொல்வார்கள், சில பேர் 17 என்று சொல்வார்கள். ஒரு 17 இடைச்சொற்கள் இப்போ நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இந்த 17 இடைச்சொற்களும் ஏன் 17ஐயும் ஒன்றா இணைச்சி சொல்கிறோம்னு கேட்டால் இந்த 17ம் ஒரே மாதிரியாக வந்து ஒர்க்கு பண்ணும், அர்த்தம் வேறு வேறையாக இருக்கும். இந்த 17 இடைச்சொல்லுக்கு ஒவ்வொரு இடைச்சொல்லுக்கும் அர்த்தம் வெவ்வேறையாக வரும். ஆனால் இது 17மே என்ன செய்யும்னு கேட்டால் ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும், வந்து அந்த பெயர் சொல்லுக்கு ஜர்ரு செஞ்சு விட்ரும். இப்போ ஜெய்துன் என்று இருக்குல்ல, அந்த ஜெய்துன் என்பதில் வந்து இந்த இடை சொல்ல முன்னாடி வச்சுட்டீங்கன்னு கேட்டால் ஜெய்தின் என்று வந்துடும். இந்த 19 எதை வச்சாலும் சரி, ஆனால் அர்த்தம் வேறையாக வரும். ஒவ்வொரு இடை சொல்லையும் சேர்க்கும் பொழுது அர்த்தம் அதனுடைய கருத்து வெவ்வேறையாக இருந்தாலும் கூட அது பார்க்குற வேலை டியூட்டி இருக்குல்ல, அந்த அமல் அது ஆமில்பாங்க இதுக்கு பேர். அதனுடைய அமல் வேலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் இது பெயர் சொல்ல தான் வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 19 சொற்களும் நசரா லரபோடலாம் வராது, என் சுரு எழுதிரிப்புலாம் வராது. எதில் தான் வரேன், பெயர் சொல்லாக இருக்கணும். கழுதை குதிரை யானை பூனை அல்லது வந்து வினை சொல்லிருந்து உருவான பெயர் சொல் இருக்குல்ல, ஆலிமு சாலிகை முஸ்லிமு காஃபிரு இப்படியான பெயர் சொல்கள் எந்த பெயர் சொல்ல வேண்டாம் இருக்கலாம். வினை சொல்லிருந்து உருவாகின பெயர் சொல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து இடுகுறி பெயராக இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு எதிலிருந்து உருவாகாமல் இருக்கக்கூடிய பெயர் சொல்லாமல் இருக்கலாம். எந்த பெயர் சொல்லாக இருந்தாலும் அந்த பெயர் சொல்லில் எது வரேன், இப்போ நம்ம சொல்லக்கூடிய 17 19 இடைச்சொற்கள் வந்து அதன் துவக்கத்தில் வரும். வந்தால் அந்த அந்த சொல்லு என்ன வேலையை பார்க்கும் என்று கேட்டால் அது ஜர்ராக்கி விட்டுரும். எல்லாத்தையும் ஜர்ரு தான் செய்யணும். அந்த அந்த பெயர் சொல்லு வாசிக்கிற முறை மாறிக்கிறோம். ஜெய்துன்னா ஜெய்தின், ஆலிமுன் என்றால் ஆலிமின் என்று மாறிக்கொள்ளும். அந்த 17 சொல்ல ஒவ்வொரு சொல்லாக நம்ம அந்த எடுத்து படிக்க போகிறோம். படிச்சுட்டோம்னு சொன்னால் இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சொல்லை கொண்டு தான் 2 வார்த்தையை ஒட்ட முடியும். இப்போ வந்து இப்போ எழுதினான், கத்தப்பட்ட எழுதினான், இஸ்மாயில் எழுதினான். இந்த இஸ்மாயிலும் எழுதினான்ங்கிறது இருக்குது. இது ரெண்டையும் கொண்டு ஒட்டுவதாக இருந்தால் சில இடங்களில் வந்து என்ன செய்யும், இந்த இடை சொல்லை வச்சா தான் 2 சேரும், பேஸ்ட் மாதிரி. அந்த இடை சொல்லு சேர்ந்தா தான் என்ன செய்யும், அது வந்து ஒட்டும். அதனால் வந்து இந்த இடைச்சொற்களை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் வந்து வாக்கியத்தை உருவாக்க முடியும். அந்த இடைச்சொற்களில் முதலாவதாக இடைச்சொல் எதுன்னு கேட்டால் இந்த பேன்னு சொல்கிறோம்ல, பே அலிஃபு பேங்கிறோம்ல, பா. இந்த பாங்கிற எழுத்து, பாங்கிற எழுத்துன்னு சொன்னால் கசர் வச்ச பா, அதான் பி. பா அந்த எழுத்துக்கு பேர் பா, அலிஃபுன் பாவுங்கிறோம்ல, அந்த எழுத்துக்கு பேர் பாவு, பா. ஆனால் அந்த எழுத்தில் பாங்கிறதுல வந்து பி என்று சொன்னாலும் அது பா தான், பூ என்று சொன்னாலும் அது பேங்கிற எழுத்து தான்.
பா என்று சொன்னாலும் அது பேதான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எழுத்து என்னன்னு கேட்டால் கசர் வச்ச பா. கசர் வச்ச பாங்கிறது என்னது? பி. இந்த பிங்கிற ஒரு எழுத்தை வந்து ஒரு பெயர் சொல்ல சேர்த்தீங்கன்னு சொன்னால் பி ஜைதின், பி ரஜுலின், பி முஹம்மதின், பி முஸ்லிமின், பி காஃபிரின், பி பலதின், இப்படி எதை வேணாலும் செய்யலாம். பி கிதாபின், பி பைத்தின், பி கலமின், எந்த ஒரு பெயர் சொல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? இந்த பேங்கிற ஒரு சொல்லை சேர்ப்பார்கள். இந்த பேங்கிற சொல்லை சேர்த்தீர்கள்னு சொன்னால் அதில் என்ன நடக்கும் என்றால் ஜர்ரு வந்துடும். கலமுன் என்று சொன்ன அந்த சொல்லு கலமின் என்று வந்துடும். இந்த ஜர்ரு வர்றதுங்கிறது வந்து எப்படி ஜர்ரு வருங்க? நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வேற்றுமை பாடம் நடத்தியிருக்கிறோம், உங்களுக்கு சார்ட் அனுப்பியிருக்கிறோம், பிடிஎஃப்பில் இருக்கும். அதில் உள்ளபடி ஜர்ரு வரும். எப்படி ஜர்ரு வரும்னு கேட்டால் ஜெய்துன்னு இருக்குல்ல, அது ஒருமை தானே. ஒருமையாக இருக்கும் பொழுது இந்த பிங்கிறத முன்னாடி வச்சிங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன நடந்தது நம்ம பார்ப்போம். பி வைக்கிறதுனால என்னென்ன அர்த்தமெல்லாம் வருங்கிறது. இப்போ அர்த்தத்தை விட முதல்ல பதிய வைக்க வேண்டியது வாசிக்கிற விதம். பி வந்துச்சுன்னு சொன்னால் பி ஜெய்தின் என்று வந்துடுது. இந்த ஜர்ரு வருதுல்ல, இந்த ஜர்ரு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக ஜர்ரு வருமானா வராது. ஜர்ரே பல வகைன்னு உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறோம். இப்போ உதாரணமாக கலமுன் ஒரு பேனா, கலமானி 2 பேனா, இதில் ஜர்ரு, இதில் பேயை சேர்க்குறோம். இந்த கலமுன் என்பதில் பேயை சேர்த்திங்க என்று சொன்னால் பி கலமின் என்று வந்துடும். கலமானி 2 பேனாக்கள் என்பதில் பேயை சேர்த்திங்கன்னா பி கலமைனி, அதான் அதுக்குள்ள ஜர்ரு. கலமானி என்பது வந்து ரஃப, கலமைனின்னு சொல்வது வந்து ஜர்ரு. அதே மாதிரி ஆலி மூண, இது வந்து பன்மை, இதுக்கு ஜர்ரு எப்படி வரும்? ஆலி மூணின்னு வரக்கூடாது. ஜர்ரு எப்படி வரும்னு கேட்டால் ஆலி மூண பி ஆலி மீன, இந்த பியை முன்னாடி போட்டிங்கன்னா பி வெறுமனே சொன்னால் ஆலி மூணு, இந்த பிங்கிறது சேர்த்துருச்சின்னு சொன்னால் பி ஆலி மீன. அப்போ அந்த பி வந்து ஜர்ரு செய்யும்னா ஒரே ஜர்னுன்னு தின் பின் என்று மட்டும் வணங்கிடக்கூடாது. அது ஒரு வகையான சொல்லுக்கு அப்படி வரும். இருமைக்கு வந்து ஜர்ரு ஒரு மாதிரியாக வரும், ஆண்பால் பன்மைக்கு ஜர்ரு அது ஒரு மாதிரியாக வரும். அதே மாதிரி முஸ்லிமாத்துன், முஸ்லிமத்துன், முஸ்லிம் என்ற ஒரு ஒருமைக்கு ஜம்மு வந்து முஸ்லிமாத்துன், முஸ்லிமான பெண்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் ஜர்ரு செய்ய வேண்டிய, இதில் பேயை சேர்க்குறோம். பி முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்துன் பி முஸ்லிமாத்தின், இதில் கரெக்டாக ஜர்ரு வெளிப்படையாக நெஞ்சுறேன் வந்துடும். அதே மாதிரி வந்து பிறமொழி சொற்கள் இருக்குன்னு வைங்க, இஸ்மாயில் இருக்குது, பிஏ சேர்க்குறீங்க, பி இஸ்மாயிலின்னு வராது. ஏன்? பிறமொழி சொல்லுக்கு ஜர்ரு வராது. நீங்கள் படிச்சிருங்க ஏற்கனவே, உங்களுக்கு அந்த வேற்றுமை பாடத்தை உங்களுக்கு சொல்லி தந்துட்டோம். இந்த பிங்கிறது ஜெய்தில் வந்தால் பி ஜெய்தின், பி என்பது இப்ராஹிமில் வந்தால் பி இப்ராஹிம, இதுதான் ஜர்ரு. இப்ராஹிமன்னு படிக்கிறீங்கல்ல, இப்ராஹிமு என்று இருந்ததை இப்ராஹிமி என்று மாற்ற முடியாது. அந்த கசர் வராது, ஃபத்தஹ் தான் ஜர்ருக்கு பதிலாக வரும். எப்படி வர்றேன்? பி இப்ராஹிம, பி இஸ்மாயில, பி யூசுஃப, அபி மக்கத்தை, அப்படி மக்காங்கிறது வேற்றுமொழி சொல்லாதுன்னா பி மக்கத்தை. அல்லது பெண்பால் பேராக இருக்குது, பெண்களுடைய பெயராக இருந்தால் ஜர்ரு வராது. ஆயிஷான்று ஆயிஷத்து, ஆயிஷத்து என்பதற்கு ஜர்ரு செஞ்சீங்கன்னா பி ஆயிஷத்த, ஆயிஷத்தின் என்று சொல்லக்கூடாது. ஆயிஷத்தின்னு சொல்லலாம். எப்போ சொல்லலான்னு கேட்டால் அது பேராக இல்லாமல் இஸ்முல் ஃபாயிலாக ஒரு அர்த்தத்துக்கு சொன்னீங்கன்னு வைங்க. சாலிஹத்துன் நல்லவள், சாலிஹுன் நல்லவன், சாலிஹத்துன் நல்லவள்னா அது பி சாலிஹத்தின் என்று சொல்லி வந்துடும். இந்த சாலிஹத்து என்பது ஒரு பொம்பளைக்கு பேராக வச்சுட்டீங்கன்னு வைங்க, பேராக வைக்கும்போது அது என்னவாயிருந்து கேட்டால் அதில் வந்து ஜர்ரு வராது. ஜர்ருக்கு பதிலாக என்ன வரும்? அது ஃபத்தஹ் தான் வரும். அப்போ சாலிஹத்து பி சாலிஹத்த, அப்போ இந்த 2 தான் வரும். தன்மீன் வராது, ஜர்ரும் வராது. இப்படியாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பல வகையை மக்சூரான அலிஃபு இருக்குது. அது ஏ வடிவத்தில் எழுதுகிற ஒரு அலிஃபு இருக்கும். அதில் ஒரு அரபுமே வெளியே வராது. மூசா இருக்குது, பி மூசா தான், எல்லா இடத்துலையும் மூசா தான், அதுக்கு ஜர்ரு வராது. அதில் ஜர்ரு உள்ளக்க இருக்கும் தெரியாது. அப்படிலாம் இருக்குது.
அதே மாதிரி என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த ஜர்ரு வரும் என்பதை நீ என்ன விளங்கிக்கிறக்கூடாது, ஓ ஜர்ருன்னா கசருன்னு விளங்கிக்கக்கூடாது. அது கசரு ஒரு சொற்களுக்கு வரக்கூடியது. சிலதுக்கு என்ன செய்யும், அலிஃபு வந்து ஏயா மாறிக்கணும், வாவு ஏயா மாறிக்கணும், பல விதமாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு சொன்னால் இந்த பேங்கிற ஒரு சொல்லுடைய சட்டத்தை நம்ம விரிவாக பார்ப்போம். துவக்கத்தில் உங்களுக்கு ஆரம்பித்து வச்சுருக்குறோம். இது குறித்து விரிவான சட்டத்தை நம்ம என்ன செய்வோம், தொடர்ச்சியாக பார்ப்போம்.